அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பாதுகாப்பாக நம்மளுடைய சம்பாதிச்ச பணத்தை எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது, எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாதுன்னு. இதுக்கு காரணம், கூட கை தவறி விழுந்தாலும் எல்லா முட்டையிலுமே உடஞ்சி போயிடும். அதனால் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு தான் வேறு கூடைகளில் முட்டைகளை வைத்திருப்பது புத்திசாலித்தனம் அப்படின்றது அந்த பழமொழி சொல்லுது. ஒரு கூடை விழுந்தாலும் மற்ற முட்டைகள் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது நமக்கு தைரியமாக இருக்கும், மன அழுத்தம் ஏற்படாது. அந்த வகையில் குறுகிய காலத்தில் பாதுகாப்பான வங்கி முதலீடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ வங்கி புதிதாக அம்ரித் விருஷ்டி என்ற ஒரு புதிய டெபாசிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே இந்திய குடிமக்கள் இல்லாமல் என்ஆர்ஐ மக்களும் முதலீடு பண்ணலான்றது தான் இதனோட சிறப்பம்சம். இந்த திட்டத்தின் கீழே வாடிக்கையாளர்களுக்கு அதிக அளவு வட்டியும் வழங்கப்படுகின்றன. இந்தியாவின் முன்னணி வங்கியான எஸ்பிஐ குறுகிய காலத்திற்கு மட்டும் கிடைக்கக்கூடிய சிறப்பு வைப்பு திட்டமான அம்ரித் வர்ஷை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் ஜூலை 15, 2024 முதல் மார்ச் 31, 2025 வரை மட்டுமே முதலீடு செய்ய இயலும். இந்த வைப்பு திட்டத்தின் மொத்த காலம் 444 நாட்களாகும். வாடிக்கையாளர்களுக்கு அம்ரித் விஷ்டி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 7.25% வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. சீனியர் சிட்டிசன்களுக்கு 0.5% வட்டி விகிதம் கூடுதலாக கிடைக்கும். அதாவது தங்களது டெபாசிட்டுக்கு ஆண்டுக்கு 7.75% வட்டி வருமானம் கிடைக்கும். எஸ்பிஐ வழங்கும் இந்த அம்ரித் விருஷ்டி திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாயை முதலீடு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் அதிகபட்சமாக எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பு. வட்டியாக கிடைக்கும். மேலும் ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிட்டி ஆகும்போது மொத்தமாக 3,29,789 ரூபாய் கிடைக்கும். இதே பொது வாடிக்கையாளர்களுக்கு 7.25% என்ற வட்டி அடிப்படையில் 27,798 ரூபாய் வட்டியாகவும் மொத்த மெச்சூரிட்டி தொகையாக 3,27,798 ரூபாய் கிடைக்கும். இதுவே 4 லட்சம் முதலீடு செய்யும் பொழுது சீனியர் சிட்டிசன்களுக்கு 7.75% என்ற வட்டி கணக்கிடப்பட்டு 39,718 ரூபாய் வட்டியாகவும் 4,39,718 ரூபாய் மெச்சூரிட்டி தொகையாகவும் கிடைக்கும். இதுவே பொது வாடிக்கையாளர்களுக்கு 7.25% வட்டி கணக்கிடப்பட்டு 37,064 ரூபாய் வட்டியாகவும் மொத்த மெச்சூரிட்டி தொகையாக 4,37,064 ரூபாயும் கிடைக்கும். ஒருவேளை சீனியர் சிட்டிசன்கள் 5 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தால் 7.75% வட்டிக்கு அவர்களுக்கு 49,648 ரூபாய் வட்டியாகவும் 5,49,648 ரூபாய் மொத்தம் தொகையாக மெச்சூரிட்டி தொகையாக கிடைக்கும். இதே முதலீட்டை பொது வாடிக்கையாளர்கள் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு 7.25% வட்டிக்கு 46,330 ரூபாய் வட்டியாகவும் மொத்த தொகையாக மெச்சூரிட்டி என்பது 5,46,330 ரூபாயும் கிடைக்கும். அடுத்தபடியாக 6 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யும் சீனியர் சிட்டிசன்களுக்கு 59,577 ரூபாய் வட்டியாகவும் 6,59,577 ரூபாய் மெச்சூரிட்டியின் போது மொத்த தொகையும் கிடைக்கும். இதுவே பொது வாடிக்கையாளர்களுக்கு 55,597 ரூபாய் வட்டியாகவும் மொத்தமாக மெச்சூரிட்டி தொகையில் 6,55,597 ரூபாய் வட்டியுடன் சேர்த்து மெச்சூரிட்டி தொகையாக கிடைக்கும். இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்ய விரும்புனீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளைக்கு சென்று நேரடியாக முதலீடு செய்யலாம். அல்லது யோனோ எஸ்பிஐ, யோனோ லைட் போன்ற மொபைல் செயலிகள் வழியாகவும் டெபாசிட் செய்ய முடியும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலயமா நமக்கு வர்ற வட்டி வரிக்கு உட்பட்டது. இது வரக்கூடிய வட்டியை நமக்கு வருமானமாக கருதப்படுகிறது. குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடியே நம்ம டேர்ம் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணோன்னா அதுக்கு 0.5% அபராத தொகை வசூல் செய்யப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.